அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற படம் பெர்ஃப்யூம் தி ஸ்டோரி ஆஃப் மர்டர். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவ ஜெயில்ல இருந்து புடிச்சு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வரும்போது வெளியலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மக்கள் கூட்டம் வந்து அலமோதிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவ கையில கிடைச்சா அடிச்சுருவாங்க போல, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன தான்டா தப்பு பண்ணாரு அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு தோணுது. வெளிய வந்துட்டு ஒரு நூல் படிக்கிறாங்க. இந்த குற்றவாளிக்கு வந்து தூக்கு தண்டனை அறிவிக்கிறோம். அவர் வந்து சிலுவையில கட்டி துன்புறுத்தி அப்பயும் சாவல அப்படின்னா தூக்குல போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான்டா நம்ம ஹீரோ பண்ணாரு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்க ஓப்பன் பண்றாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீன் மார்க்கெட்ட காட்டுறாங்க. அது ரொம்பவுமே நாத்தமான இடம். அந்த சிட்டியிலேயே அதுதான் ரொம்பவுமே ஸ்மெல்லும், அதிக வாடையும் உள்ள இடம். ஏன்னா மீன்கள் அதிகமா இருக்கு இல்லையா? அதனால வந்து ரொம்பவுமே பயங்கரமா வாடை அடிக்குது. அங்க ஒரு கர்ப்பிணி பெண் வந்து மீன் வித்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரசவ வலி வந்து ஒரு குழந்தையும் பொறக்குது. அந்த குழந்தைய கொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ட்ரை பண்ணும்போது, வெளிய மீன் வாங்க ஒருத்தர் வராரு. வந்தவுடனே அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய அப்படியே போட்டுட்டு வந்து மீன் வாங்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம அந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே பதறி போறாங்க. எங்கேருந்துடா சவுண்டு வருது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்பொழுது தான் ஒரு துணிக்கு கீழ வந்து ஒரு குழந்தை கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த குழந்தை கிடக்கிற பிளேஸ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே அருவருப்பான இருக்கும். ஏன்னா எல்லாமே மீனு, அழுக்கு எல்லாமே சேர்ந்திருக்கும். அந்த பொண்ணு நம்மள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஓடுது. எல்லாருமே கண்டுபிடிச்சு அந்த பொண்ண வந்து அவ தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல போட்டுர்றாங்க. போட்டதுக்கப்புறமேலு நம்ப அந்த சின்ன குழந்தைய வந்து அனாதை இல்லம் இருக்கும் இல்லையா? அங்க வந்து அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டோனே அங்க நெறைய குழந்தைங்க இருக்கு. இவன ஒரு பிளேஸ்ல வந்து வைக்கும்பொழுது, இது என்னோட இடம்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். "நீ இனிமேல் உட்காந்து தான் தூங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அவங்க எல்லாருமே அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்பயுமே அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. உடனே அந்த வார்டன் வந்து எல்லாருமே போட்டு அடிச்சு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. திட்டுனதுக்கு அப்புறமேலு அந்த குழந்தை வந்து கொஞ்சமா வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, அவன் மீன் மார்க்கெட்ல பொறந்தனால அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அவனுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த சைடு இருந்தாலும், அது என்ன மாரி டேஸ்ட்டு இருக்கு, ஸ்மெல் இருக்கு அப்படிங்கிறத மூக்காலயே வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவான். அந்த நறுமணத்த வச்சு பயங்கரமா ஐடென்டிஃபை பண்றான் அவன். அந்த வார்டன் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து வித்துட்டு போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு வித்துட்டு போயிடுறாங்க. வித்துட்டு போனதுக்கு அப்புறமேலு அந்த வார்டனையுமே கொன்னு போட்டு அந்த அமௌண்ட்ட தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, அந்த ஹீரோ கூட வந்தவங்க இறந்து போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மா இறந்தாங்க. இப்போ வார்டன் இறந்துடுறாங்க. அவன் கூட்டிட்டு போயிட்டு எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அவனுக்கும் ஒரு ஏஜ் ஆயிருது. ஏஜ் ஆனதுக்கப்புறமேலு அந்த ஓனர் வந்துட்டு, "வா நம்ப சிட்டிக்கு போலாம். அங்க போயிட்டு நெறைய திங்ஸ் வாங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு போறான் இல்லையா? அங்க போயிட்டு பார்த்தா, நெறைய நறுமணங்கள் வந்து வருது. கிட்டத்தட்ட சிவப்பு, மஞ்சள் எல்லாருமே நெறைய நறுமணங்கள் வருது. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ரசிச்சுட்டே போறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறனால அவனுக்கு வந்து எல்லா சுவையுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பயங்கரமான ஸ்மெல் வருது. அது என்னன்னு போயிட்டு பார்க்கும்பொழுது, ஒரு பெர்ஃப்யூம் கடை. அந்த பெர்ஃப்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தலைசிறந்த பெர்ஃப்யூமால தான் அவன் தான் மேக் பண்ற பெர்ஃப்யூம் வந்து பயங்கரமா சேல்ஸ் ஆகுது. அந்த பார்த்துட்டு அவன் வந்து மெய்மறந்துருக்கான். மேம்படுந்துட்டு இருக்கும்பொழுது, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்மெல்லும் வருது. அது அவனுக்கு ரொம்பவுமே புதுமையாவும் இருக்கு. அது என்ன ஸ்மெல்லுன்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்பொழுது, ஒரு பெண் வந்து நடந்து போறாங்க. அந்த பொண்ணு வந்து அ பழங்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. வித்துக்கிட்டு இருக்கனால ரொம்ப வேர்வையா இருக்கும் இல்லையா? அந்த வேர்வை ஸ்மெல் தான் இவனுக்கு வந்து பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த பொண்ண பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஃபாலோ பண்ணிட்டு போறவன் அந்த பொண்ணு பின்னாடியே நிற்கிறான். நின்னுட்டு அந்த பொண்ணும் ஒரு கட்டத்தில வந்து திரும்பி பார்த்துட்டு, "என்ன பழம் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பழம் வந்து இவ்வளோ ரூவா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்பொழுது, அந்த பையன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பழத்த கீழ தள்ளி விட்டுட்டு, அந்த பொண்ணு கைய வந்து அந்த மூக்க வச்சு உரச ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு பயந்துட்டு வந்து தட்டி விட்டுட்டு ஓடிருவாங்க. ஆனா, நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிட்டே போவான். ஃபாலோ பண்ணிட்டு போனோனே, அந்த பொண்ணு அங்க பழங்கள் எல்லாத்தையுமே பிரிச்சு போட்டுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு, அந்த பொண்ணு பின்னாடி இருந்து அந்த நறுமணத்த வந்து சுவாசிச்சுட்டே இருப்பான். சுவாசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்த்தா, அவன் வந்து பின்னாடி நிப்பான். பயந்து போய் கத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட வாய வந்து புடிச்சுருவான். புடிச்சு அழுத்திட்டே இருக்கும்பொழுது, பின்னாடி யாரோ வர்ற மாரி சவுண்ட் கேட்குது. அதனால வந்து அவ கத்தக்கூடாதுன்னு சொல்லி
டைட்டா புடிச்சு அமுக்கிட்டே இருப்பான். அமுக்கிட்டு இருந்தவுடனே கையெடுத்தா அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிரும். இறந்து போனதுக்கப்புறமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணு இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு, அந்த பாடி ஸ்மெல் எல்லாத்தையுமே மோர்ந்து பார்ப்பான். அது அவனுக்கு ரொம்பவுமே புதுமையாவும் இருக்கும். அதனால அவன் தீவிர யோசனையிலே இருப்பான். இந்த ஸ்மெல் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத ரொம்பவுமே தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட முதலாளி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த தோல்கள் எல்லாத்தையுமே குடுத்துட்டு வர சொல்றாரு. இவனும் போயிட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒரு சி பிளேஸ காட்டுறாங்க. அவன் யாரு அப்படின்னா, பழங்காலத்து பர்ஃப்யூம் மேக் பண்றவன். அவன் எப்படின்னா, பழைய காலத்தில பயங்கர ஃபேமஸா இருந்தவன். ஆனா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல வேற ஒருத்தன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா? அவன் வந்து ஃபேமஸா இருக்கான். இவனுக்கு வந்து சேல்ஸ் அதிகமா ஆவறதே கிடையாது. அதனால அவன் வித்த பர்ஃப்யூம வாங்கிட்டு வந்து கடையில வேலை செய்ற ஒருத்தன் குடுக்குறான். இந்த பர்ஃப்யூம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ரொம்ப ஃப்ளேவரா இருக்கு அப்டின்ட்டு. அத என்னென்ன ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு இவனால கண்டுபிடிக்கவே முடியல. இவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், எழுதி பார்க்குறான். ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே. நம்ப ஹீரோ வந்து அந்த லெதர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து குடுக்கலாம் அப்டின்ட்டு வராரு. வந்தோனே அந்த கடைக்காரர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு "என்ன யார் நீ?" அப்டின்னு கேட்கும்பொழுது, "இந்த மாரி முதலாளி குடுத்து அனுப்புனாரு" அப்டின்னு சொன்னோனே, "சரி உள்ள வா" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்க சொல்றாரு. வச்சதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ சொல்றாரு, "ஆ என்னால அந்த பர்ஃப்யூம் வந்து மேக் பண்ண முடியும். நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் எந்த பர்ஃப்யூம் இல்ல. நீ கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல எனக்கு வாசனை வருது. நீங்க அந்த இத யூஸ் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆ அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே கரெக்ட்டா சொல்றான். அது சொன்ன உடனே அந்த கடைக்காரனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. "என்னடா அவன் ஆ நார்மலா இருக்கான். இப்படி எப்படிடா சொல்றான்?" அப்படின்னு சொல்லும்பொழுது, "எனக்கு வந்து முகர சக்தி வந்து அதிகம். இந்த உலகத்திலேயே எனக்கு தான் அதிகமா சக்தி இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். சரி அதையும் பார்த்துருவோம். சரி நான் உனக்கு டைம் தரேன். நீ இந்த சின்ன குடுவைய மட்டும் நிரப்பி வையி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுவைய எடுத்து வைக்கிறான். வச்ச உடனே இவன் இருக்க எல்லாத்தையுமே வந்து அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறான். ஊத்தி முடிச்சுட்டு ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, அவரு மிக்ஸ் பண்றான். மிக்ஸ் பண்ண உடனே அந்த முதலாளி பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. பர்ஃப்யூம் வந்து இப்படியெல்லாம் மேக் பண்ணவே கூடாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு குலுக்கவே கூடாது. நீ உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து அமைதியா நிப்பான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. அந்த பர்ஃப்யூம குடுத்து செக் பண்ண சொல்றான். செக் பண்ண சொன்ன உடனே கடைக்காரன் வந்து அந்த துணியில வந்து லைட்டா ஊத்தி அந்த இத ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த உடனே அதே அச்சஸ்ல அதே மாரியே இருந்துச்சு. எப்படி முன்னாடியே செக் பண்ணி பார்த்தாங்க இல்லையா? அந்த பர்ஃப்யூம் மேக் பண்றவன். அதே மாரியே இருந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணு சொல்றாரு. "இதுல இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணா இத விட பயங்கரமா இருக்கும். இதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு" சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணி கையில குடுக்குறாரு. குடுத்த உடனே அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிருது. சரி ஓகே. அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ கிளம்பு. நான் வந்து அப்புறமா கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கும் எப்படி மேக் பண்றதுன்னு தெரியணும். அதெல்லாம் எப்படி கத்துக்க முடியுமா?" அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்து பார்த்தா பயங்கர ஸ்மெல்லா இருக்கு. அவன் வந்து ஒரு ஃபீல் பண்றான். சரி உடனே போயிட்டு நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு, "இந்தா $50 வச்சுக்கோ. எனக்கு வந்து அந்த பையன குடு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த உடனே இவன் வந்த உடனே தான் தெரியும் இல்லையா? அவன் முதலாளி இறந்து போயிருவாங்க இல்லையா? அதே மாரியே தண்ணீல விழுந்து இறந்தும் போயிடுறான். போன உடனே இவன் வந்து அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வந்து கூட்டிட்டு வந்து பர்ஃப்யூம் மேக் பண்ண வைக்கிறாரு. செம்ம சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் ஆன உடனே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான் முதலாளி. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு இது சொல்றான். இந்த குடுவையில இருக்க அ இதுதான் என்னோட பர்சனல். இதில எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கு. தோல்லேருந்து, மேல் தோல்லேருந்து, கீழ் தோல்லேருந்து இந்த மாரி லாங் லாஸ்டிங் இந்த மாரி நெறைய பர்ஃப்யூம் வந்து வெரைட்டியா இருக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ரோஜா பூவெல்லாம் இருக்கு இல்லையா? இதிலேருந்து தான் நம்ம மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரோஜா தேவைப்படும் அந்த ஸ்மெல் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரோஜா பூவ எல்லாத்தையுமே போட்டு தண்ணீல கொஞ்சோண்டு ஊத்தி, அதுக்கப்புறமேலு அதில இருந்த ஒரு நீராவிய வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சொட்டு சொட்டா வந்து ஒரு சின்ன கிண்ணில வந்து சேகரிப்பாங்க. இதுதான் என்னோட தொழில் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு எப்படியெல்லாம் மேக் பண்றது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லிக் குடுத்துட்டுருப்பான். சொல்லிக் குடுத்தோனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆயிரும். என்ன அப்படின்னா, நெறைய இன்ஸ்பிரேஷனா ஐடியா வரும். அந்த செம்பு, கண்ணாடி, அந்த இரும்பு பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட சொல்லப்போனா மனித உயிர்கள தாண்டி விலங்குகள் இது இருக்கு இல்லையா? பூனையெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டுருப்பான். அதுக்கப்புறமேலு முதலாளி வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவாரு. என்ன அப்படின்னா, "என்னடா பண்ணிட்டுருக்க? என்ன இதிலலாம் ஸ்மெல்லே வராது. இத வச்சு என்ன பண்ணிட்டுருக்க?"
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லும்பொழுது, நம்ம ஹீரோ பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால நம்ம ஹீரோ அத யோசிச்சு மயக்கம் போட்டு கீழயும் விழுந்துருவான். கீழ விழுந்ததுக்கப்புறமேலு அந்த ஓனர் இருந்துட்டு அவன எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி ரொம்பவுமே ட்ரை பண்ணி, அ அவன எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு வழியா காப்பாத்திருவான். காப்பாத்துனதுக்கப்புறமேல் நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் இன்னும் நெறையா கத்துக்கணும்னு சொன்னோனே, அதுக்கப்புறம் நீ உனக்கு தேவையானத குடுக்குறேன். ஆனா எனக்கு வந்து அந்த சீக்ரெட் ஃபார்முலாலாம் சொல்லிட்டு போணும்னு சொல்லிட்டு, அத சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிருவான். கிளம்புனோனே தெரியுமே என்ன நடக்கும்? அந்த முதலாளியும் இறந்து போயிருவாரு. இறந்து போனோனே நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய நகரத்துக்கு போறான். நகரத்துக்கு போற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய யோசிச்சுட்டே போறான். அதுவும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ண பத்தி யோசிக்கிறான். அந்த பொண்ண வந்து கொன்னது, அந்த பொண்ணுகிட்ட இருந்த ஸ்மெல்லு அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு போறான். யோசிச்சுட்டு போயிட்டு, நம்ம பாடியில இந்த மாரி ஸ்மெல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குகைக்குள்ள போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வேர்வை இருக்க ஸ்மெல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறமேலு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வருது. நம்ம பாடியில அந்த மாரி ஸ்மெல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கிட்ட மட்டும் தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குதிரை வண்டியில வந்து யாரோ வர்றத ஃபீல் பண்ணுவான். அந்த ஸ்மெல் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பார்த்தா ஒரு அழகான ஒரு பொண்ணு எட்டி பார்க்கும். இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே அழகா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஒரு ஐடியாவே வரும். அந்த அழகான பெண்கள்ட்ட தான் நம்மளுக்கு தேவையான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ண ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ள போவான். ஊருக்குள்ள போற அவன் அந்த பொண்ணு வந்து எந்த வீட்ல இருக்கோ, அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்னுட்டுருப்பான். நின்னுட்டுருக்கும்போது அந்த பொண்ணு எப்படியாச்சும் வெளிய வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்க அவன், அந்த பொண்ணும் ஒரு கட்டத்தில வெளியவும் வரும். வெளிய வந்துட்டு பார்த்தா ஒரு நினைவு அஞ்சலி மாரி இருக்கும். அது அவங்க அம்மாவோட இதுன்னு நெனைக்கிறேன். அங்க வந்து ரோஸ் வாடி போயிருக்கும். அதனால ரோஸ் மாத்தி வைக்கிறதுக்காக வெளிய வந்து ரோஸ மாத்தி வைக்கும். நம்ம ஹீரோ வந்து அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலு ஒரு இடத்துல வேலை செய்றாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ணும் அ பயங்கரமா புதுசா இப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு சூப்பர்வைசர் 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோவ ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ண வந்து லவ் பண்றாங்க. ஸோ, அதனால பொசசிவ்ல நம்ம ஹீரோவ தலையில அடிச்சு போயிட்டு நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே கொதிக்க வைப்பாங்க. அந்த ஸ்மெல்லுக்காக அந்த பூ எல்லாத்தையுமே கொதிக்க வச்சுட்ருக்காங்க. கொதிக்க வச்சுட்டு இருக்க சமயத்தில கட் பண்ணா, அந்த புதுசா வேலை செஞ்ச பொண்ணு இல்லையா? அவ வந்து இன்னொருத்தவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அவ வந்து தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்பொழுது, அந்த பொண்ணு தட்டி விட்டு மேலே ஏறிருவாங்க. மேலே ஏறுனதுக்கப்புறமேலு அவன் ஏணிய வந்து கீழ தள்ளி விட்டுருவான். கீழ தள்ளி விட்டதுக்கப்புறமேலு ஏணிய திருப்பி போடுறது யாருன்னா, நம்ம ஹீரோ. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த பொண்ண கொன்னு அந்த பூக்கள் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு பதிலா இந்த பொண்ண போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு மூலியமா ஏதாவது ஸ்மெல் வருதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி. அது உடனே ஒரு பருத்தி மூட்டை கொண்டு வர ஒரு பொண்ணு வந்து வந்துரும். வந்து அந்த பருத்தியெல்லாம் இறக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வர ஆரம்பிச்சுரும். வந்தோனே என்ன மூடி வச்சிருக்க அப்படின்னு இவங்க இல்ல நான் வந்து பூக்கள் தான் பூக்களோட இது தயாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் பார்க்கலாமா? நீ எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோனே அந்த சூப்பர்வைசர்ஸ் 2 பேரும் வந்துருவாங்க. வந்தோனே சரி ஓகே பூக்கள் தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, அவன் வந்து அத டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா, அதுவும் நார்மலா தான் இருக்கு. நீ பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். இவன் வந்து அடுத்ததா வந்து ஒரு விபச்சாரிகிட்ட போயிட்டு, உனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லையா? விலங்குகள் கொழுப்பு எல்லாத்தையுமே தடவ ஆரம்பிப்பான் கையில. கையில தடவி துணி போட்டு சுத்த ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு வந்து ரொம்பவுமே அருவருப்பாயிரும். "என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தா உன் பணம். எனக்கு பணம் வேணாம். நீ ஃபர்ஸ்ட்டு வெளிய கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பயங்கரமா திட்டும். நம்ம ஹீரோ ஒரே அடி தான் மண்டையிலேயே ஒரு சுத்தியல வச்சு அடிச்சுருவான். அடிச்சதுக்கப்புறமேலு அந்த பொண்ண அப்படியே துணியால கவர் பண்ணி கொழுப்பு எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா பண்ணுவான். அதுக்கப்புறமேலு அந்த முடி இருக்கு இல்லையா? முடிய கட் பண்ணி அதிலிருந்து சும்மா அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டு, அத வந்து கொதிக்க வைப்பான். கொதிக்க வச்சு பயங்கரமா ஒரு பர்ஃப்யூம் மாரி ரெடி பண்ணுவான். அவன் நெனச்சபடி என்ன அப்படின்னா, அ தனக்கு தேவையான பர்ஃப்யூம் வந்து அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா? அந்த பெண்களோட ஹேர்லயும் இருக்கு, பாடியிலயும் இருக்கு. இந்த இதுதான் அவனோட தாட்டுமே. அதுக்கப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணா இல்லையா? அந்த அழகான பெண் வந்துக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள பூந்து அந்த பொண்ண எப்படியாச்சும் தூக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா, அதுக்குள்ள வந்து ஒருத்தர வந்து காப்பாத்திர்றான். காப்பாத்துனதுக்கு அப்புறமேலு அந்த பொண்ண தூக்குறதுக்கு பதிலா வேற 2 பொண்ண தூக்கிருவான். தூக்கிட்டு அதே மாரியே ப்ராசஸ் தான்.
ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பண்ணா இல்லையா, அந்த கொழுப்பெல்லாம் தடவி, அந்த துணியெல்லாம் போட்டு மடிச்சு, அப்புறம் ஹேரெல்லாம் அறுத்து அதெல்லாம் பண்ணா இல்லையா, அதே மாரி தான் இப்பயும் பண்றாங்க. இதெல்லாமே பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கிடையில ஒரு அமர்வு கூட்டமும் நடக்குது. அதெல்லாம் அந்த ஹேர் கட்டெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கே ரொம்பவுமே பயமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ வந்து எதுவுமே திங்க் பண்ணாம, அவனுக்கு தேவையானத வந்து அந்த பாயில் பண்ணி கிடைக்கிற அந்த திரவம் தான். அத வந்து ஒரு குடுவையில சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு அமர்வு நடக்குது. அந்த அமர்வுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நெறைய கொலைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. ஊரடங்கு வந்து அமல்படுத்தணும் அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பூக்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு இருந்தா அப்டி பண்ணுவீங்களா? அப்டின்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ வந்து எல்லா பொண்ணுங்களையுமே பயங்கரமா அந்த அழகா இருக்க பொண்ணுங்கள எல்லாத்தையுமே தூக்க ஆரம்பிப்பான். அப்படியே அந்த குடுவை மாரி இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதனால ஊரடங்கும் அமல்படுத்துருவாங்க. 144 போட்டதுக்கு அப்புறமேலுமே கூட நெறைய பெண்கள் வந்து காணாம போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து எவ்வளோ பாட்டில்கள் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பெண்கள் தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. அ கோர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ ஊரடங்கு போட்டும் வந்து பெண்கள் வந்து காணாம போயிட்டுருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சரி பாதிரியார் கூட்டு வந்து ஆசீர்வதிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச்சில இருக்க ஒரு பெண்ணையே காணாம போயிரும். இவனுக்கு ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபில் ஆயிரும். ஆனா ஒரு ஜார் மட்டும் இருக்கும். அந்த ஜார் எதுக்கு அப்படின்னா, அந்த மீதி இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்றதுக்கு தான். ஆனா, இவனுக்கு என்னதான் மிக்ஸ் பண்ணாலுமே, இவனுக்கு ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தான் இல்லையா? அந்த பொண்ணோட ஹேர் வந்து தேவைப்படுது. ஏன் அப்டின்னா, அது போட்டா தான் வந்து ஃபில் ஆகும். இதுக்கிடையில அந்த கோர்ட்ல வந்து நான் வந்து ஒருத்தன் வந்து சரணடைஞ்சுட்டு நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதுமே மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு எல்லாருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கொண்டாட ஆரம்பிச்ச உடனே, அ அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மட்டும் தான் சந்தேகம் வருது. அவன அடிச்சு தான் வந்து சம்மதிக்க வச்சிருக்காங்க. இன்னும் கொலைகாரன் வந்து வெளிய தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு தன்னோட பொண்ணு வெளிய வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத அவங்க அப்பா வந்து நோட் பண்ணி அடிக்கிறாரு. அந்த பொண்ணும் ஒரு இடத்துக்கு வந்து அழுதுட்டே ஓடுறா. ஓடுன உடனே நம்ம ஹீரோ வந்து அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அந்த பொண்ண எப்படியாச்சும் தூக்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்பா வந்து பின்னாடியே வந்துடுறாரு. அதனால அங்கேயுமே தூக்க முடியல. சரி ஓகே அந்த பொண்ண ஃபாலோ பண்ணிட்டு வீட்ல போயிட்டு எப்படியாச்சும் புடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போறாரு. ஆனா வீட்லயுமே அவங்க அப்பா வந்து ரொம்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தான் பொண்ணு வந்து ரொம்பவுமே அழகு. ஸோ, அழகான பெண்கள டார்கெட் பண்ணும்போது, நம்ம பொண்ண கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த பொண்ண வந்து தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாரு. அங்கேயுமே அவங்க அப்பா வந்து கதவ தொறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆகுது. ஓகே. நம்ம பொண்ணு வந்து இங்க சேஃபா இருக்க மாட்டா. நம்ம வேற ஊருக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கும் கிளம்புறாங்க. இத நோட் பண்ற நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா அப்செட் ஆயிருவாரு. அப்செட் ஆயி எங்க போறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த சைடா போறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடியே வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து தெரியும். இதுக்கிடையில அந்த நாய் வந்து நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸ வந்து தோண்டி பார்க்கும்பொழுது, அ அந்த அந்த சூப்பர்வைசர் இருக்கான் இல்லையா? அவன் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுருவான். அந்த ஹேரு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, பயங்கரமா எடுத்து போலீஸ்ட்ட மாட்டி விட்டுருவான். மாட்டி விட்டதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. எல்லா ரூமையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு. நம்ம இந்த பிளேஸில தான் சேஃப்டியா இருப்போம். உனக்கு வந்து அந்த ஊரு வந்து சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதுக்கிடையில கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. இவன் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. தன்னோட பொண்ணுகிட்ட ரொம்பவுமே உருக்கமா பேசுற அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். தூங்கும்பொழுது கூட ஜாக்கிரதையா இருக்கணும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எகிறி குதிக்கிறாரு. எகிறி குதிச்சுட்டு அந்த பொண்ணு இருக்க பெட்ரூம்குள்ள போறாரு. போயிட்டு அந்த பொண்ண அ தான் எப்படி மத்த பொண்ணுங்கள பண்ணமோ, அதே மாரியே ஹேர் கட் பண்ணி தனக்கு தேவையானதை எடுத்துடுறாரு. அவங்க அப்பா ஃபைனலா கதவ தொறந்து பார்க்கும்பொழுது பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. தன்னோட பொண்ணு வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம இறந்து கிடக்குறா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து அவனோட வேலை தான் முக்கியம் இல்லையா? அதனால வந்து போயிட்டு அந்த எடுத்த பொருள வந்து காய்ச்சி அதில மிக்ஸ் பண்ணவும் செஞ்சிடுறான். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல தான் அவனுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. என்ன அப்படின்னா, அவன் நெனச்ச பர்ஃப்யூம வந்து ரெடி பண்ணிட்டான். இப்போ வந்து அந்த பர்ஃப்யூம் வந்து பயங்கரமா இருக்கு. ஆ அதுக்கடையில போலீஸ் அவன வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டு ஜெயில்லயும் தூக்கி போட்டுர்றாங்க. ஜெயில்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறமேலு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அப்பயுமே நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசல. அவனுக்கு தூக்கு தண்டனை குடுத்துட்டாங்க இல்லையா? அதனால வந்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த தூக்கு தண்டனை போற இடத்துக்கு வந்து வராங்க. அவன எப்படியாச்சும் தூக்கு தண்டனை
போடுறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூடுறாங்க. அந்த சிலுவையில கட்டி வச்சு அடிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து குச்சி எடுத்துட்டு வந்து நிற்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த பர்ஃப்யூமை வந்து எடுக்கிறான். பர்ஃப்யூமை எடுத்து லைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது எல்லாருமே வந்து அடிமை மாரி ஆயிடுறாங்க உள்ள இருக்கவங்க எல்லாருமே. அவன் அந்த தளபதி மாரி இருக்காங்க இல்லையா? அவனோட கோட் சூட்ட இவன் நம்ம ஹீரோ போட்டுட்டு தூக்கு மேடைக்கு வந்து வருவான். தூக்கு மேடைக்கு வர வழியில அந்த பர்ஃப்யூம் எடுத்து கழுத்துல 2 சொட்டு வந்து தடவிட்டு வருவான். தடவிட்டு வந்த உடனே வர வழியில அந்த ஸ்மெல்லு பட்டவுடனே எல்லாருமே வந்து ஆரவாரமா அடிக்க வந்துட்டுருப்பாங்க. ஆனா இவன் அந்த ஸ்மெல்ல பட்ட உடனே எல்லாருமே சாந்தமாயிருவாங்க. எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த பெர்ஃப்யூம லைட்டா கர்ச்சீஃப்ல தடவி அப்படியே இப்படி உதறி விடுவான். எல்லாரோட மைண்ட் செட்டுமே மாறிரும். கிட்டத்தட்ட எப்படி மாறும் அப்படின்னா, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட இயல்பு நிலையே மறந்து எல்லாருமே உடல் உறவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிரும். நம்மளோட பெர்ஃப்யூம் கண்டுபிடிச்ச வேலை வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஆ எல்லாருமே வந்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வேற மாரி ஆயிருவாங்க. ஆன உடனே திருப்பி முழிச்சு பார்த்தா பயங்கர ஷாக்கா இருக்கும். ஆனா நம்ப அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணோட அப்பா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கத்திய காட்டி மிரட்டுவாரு. ஆனா அவருக்குமே அந்த ஸ்மெல்லு பட்ட உடனே அவருமே வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டியிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. மன்னிப்பு கேட்ட உடனே அந்த உடலுறவு பண்ண எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ வந்து வெளிய போயிருவாரு. வெளிய போனதுக்கப்புறமேலு எல்லாருமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. "ஐய்யயோ! என்ன நம்ம இப்படி இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டு, அந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதனால அந்த சூப்பர்வைசர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒத்துக்க வச்சு தூக்கு தண்டனை குடுத்துர்றாங்க. அந்த சூப்பர்வைசரும் இறந்து போயிடுறான். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த சூப்பர்வைசரு பிளேஸ்ல தான் வந்திருப்பான். அவனும் இறந்து போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அந்த பாட்டில்ல அந்த மருந்து அந்த பெர்ஃப்யூம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவன் எங்கே போகிறான் அப்படின்னா, தன்னோட பிறந்த இடத்துக்கே போகிறான். இடத்துக்கு போயிட்டு பார்க்குறான், அங்கே கும்பலா நின்னுட்ருக்காங்க. இவன் வந்து அந்த பர்ஃப்யூம் எடுத்து தன்னோட தலையில ஊத்திக்கிறான். அந்த கும்பலா உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்து அந்த நம்ம ஹீரோ வந்து பிச்சு திங்க ஆரம்பிக்கிறாங்க. பிச்சு திங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோவ கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாருமே பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பார்க்கும்பொழுது எங்கடா நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டு ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் போல வழக்கம் போல அந்த பிளேஸ்ல வர்றதும் போறதும் மாரி இருந்தாங்க. இந்த படத்தோட கதை வந்து பயங்கரமா இருந்தது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க.